Hi friends, welcome to Learn English Everyday YouTube channel. இன்னொரு ரைட்டிங் வீடியோல தான் இன்னைக்கு நம்ம வந்திருக்கோம். ஸோ இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன கத்துக்க போறோம் அப்படின்னா, இங்க இருக்கக்கூடிய இந்த சவுண்ட்ஸை லேர்ன் பண்ணிக்கிட்டு நீங்க எப்படி இங்கிலீஷ் வேர்ட்ஸை எழுதுறது. ஸோ எழுதும்போது எந்த அளவுக்கு இந்த சவுண்ட்ஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போறோம். இதை தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம 10,000 இல்லை, அதுக்கு மேலேயே இங்கிலீஷ்ல நிறைய வார்த்தைகள் இருக்கு. ஸோ அது எல்லாத்தையுமே எழுதுறதுக்கு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் இது ரைட்டிங்ல உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் தான். ஏன்னா இங்கிலீஷ்ல நம்ம சவுண்ட்ஸை வச்சு தான் எழுதுறோம், சவுண்ட்ஸை வச்சு தான் படிக்கிறோம். அப்போ இந்த 2 கான்சனன்ட் சேர்ந்து வரக்கூடிய சவுண்ட்ஸ் எழுதுறதுக்கு பெரிய லெவலில் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ அதை தான் நம்ம இன்னைக்கு கத்துக்க போறோம். ஸோ நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் அப்டேட் பண்ணிக்கோங்க. இங்க சவுண்ட்ஸை கத்துக்கிட்டு அதுக்கு அடுத்து நான் வேர்ட்ஸ் எழுதுவேன். நீங்க என் கூடவே சேர்ந்து நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு அப்படியே கமெண்ட்ஸ்ல அந்த வேர்டை இங்கிலீஷ்ல எப்படி ஸ்பெல்லிங் வரும்னு சொல்லிட்டு டைப் பண்ணிக்கிட்டே வாங்க. எத்தனை பேர் கரெக்டா எழுதுறீங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இங்க பாருங்க, உங்களுக்கு 2 கான்சனன்ட் சேர்ந்து ஒரு சவுண்ட் வர்றதை நம்ம கொடுத்துருப்போம். ஸோ இங்க இருக்க கான்சனன்ட்டுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 கான்சனண்டா இருக்கும். ஓகே, சிஹெச், அதே மாதிரி பிஹெச், எஸ்ஹெச், டிஹெச், டபிள்யூஹெச், சிகே, இங்க பார்த்தீங்கன்னா என்ஜி, கியூயூ, என்கே, இது எல்லாமே 2 கான்சனன்ட் சேர்ந்து வந்திருக்கும். ஆனா அதுக்கான சவுண்ட் பார்த்தீங்கன்னா ஒண்ணுதான். இப்ப சிஹெச் வந்துச்சுன்னா இச்சுன்ற சவுண்ட் இருக்கு, இக்குன்ற சவுண்ட் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இக்குன்றதுக்கு பார்த்தீங்கன்னா டிஇசிஹெச். ஸோ இந்த வார்த்தையை நம்ம எப்படி படிப்போம்னா டெக் அப்படின்னு சொல்லி படிப்போம். அப்போ இங்க நமக்கு என்ன சவுண்ட் வருது, இந்த சிஹெச்சுக்கு இக்குன்ற சவுண்ட்ல வருது. இதே இச்சுன்ற சவுண்டுக்கு பார்த்தீங்கன்னா செக். ஸோ இந்த செக்குன்றதுல பார்த்தீங்கன்னா இந்த சிஹெச்சுக்கு இச்சுன்ற சவுண்டு தான் வரும். ஓகே, ஸோ அதனால இந்த சிஹெச்சுக்கு 2 சவுண்ட் இருக்கு, இச்சு, இக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா பிஹெச். பிஹெச்சுக்கு நமக்கு என்ன சவுண்ட் இருக்கு அப்படின்னா இஃப்ன்ற சவுண்டு. அதாவது எஃப் லெட்டருக்கு என்ன சவுண்டு கொடுப்போமோ அதே சவுண்டு தான் பியும் ஹெச்சும் சேர்ந்து வரும்போது சொல்லணும். பிக்கு தனியா ஹெச்சுக்கு தனியா சவுண்ட் கொடுக்கக்கூடாது. எஸ்ஸும் ஹெச்சும் சேர்ந்து வர இடத்துல சவுண்ட் என்ன வருது, இஷ், இஷ் அப்படின்ற சவுண்டு. டிஹெச், இத். டபிள்யூவும் ஹெச் வந்துச்சுன்னா இவ்ன்ற சவுண்டு. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா வென், WHEN எழுதுவோம். இங்க WHக்கு இவ்ன்ற சவுண்டு, இவ் கூட்டல் ஏ, வே, இன், வென். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வேர். ஸோ இங்க எல்லாமே என்னது இவ்ன்ற சவுண்ட்ல தான் வரும். ஓகே, அதே மாதிரி பாருங்க சி கேயும் சேர்ந்து வந்தா இக்குன்ற சவுண்டு. எக்ஸாம்பிள் DUCK, டக். ஸோ இங்க சிகேயோட சவுண்ட் என்னது இக்கு அப்படிங்கிற சவுண்டு. அதே மாதிரி என்னும் ஜியும் வந்துச்சுன்னா இங், QU. ஸோ இங்க இந்த இவ்வுன்ற சவுண்ட் பார்த்தீங்கன்னா சைலண்டா தான் வரும், கு, கு அப்படின்ற சவுண்ட். எக்ஸாம்பிள் குவீன், குவீன். அந்த குவீன் வீங்கிறத நம்ம அழுத்தி சொல்ல மாட்டோம், குவீன், குவீன், புரியுதுங்களா? அதான் கியூ அப்படின்ற சவுண்ட். அதே மாதிரி NKக்கு பார்த்தீங்கன்னா இங்க், இங்க், இங்க் அப்படின்ற சவுண்ட். எக்ஸாம்பிள் இங்க், INK, இங்க். ஸோ இங்க இ, இங்க், இங்க். அடுத்தது லிங்க், LE, லீ, இங்க், லிங்க். அப்போ NKயோட சவுண்ட் என்னது இங்க் அப்படிங்கிற சவுண்டு. ஓகே, இந்த சவுண்ட்ஸ் எல்லாம் ஒரு டைம் நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ப்ராக்டிஸ் பண்ணிக்கிங்க. வாங்க வேர்ட்ஸை எழுதுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். இங்க உங்களுக்கு நான் தமிழ்ல தான் கொடுத்துருக்கேன், தமிழ்ல தான் எழுதியிருக்கேன். அந்த சவுண்ட்ஸை வச்சு அந்த வார்த்தையை நான் எழுதியிருக்கேன். இதுக்கு நம்ம இங்கிலீஷ்ல என்ன எழுத்துக்கள் வரும்னு சொல்லி கண்டுபிடிச்சு நம்ம எழுதலாம். அதுக்கு முன்னாடி பாருங்க, இங்க இங்க இருக்கு இல்லையா, இங்க இங்க இருக்கு, இங்க இங்க இருக்கு, இங்க ஷீ இருக்கு, இங்க சே இருக்கு. ஸோ இதுக்கு எல்லாமே நம்ம இப்போ படிச்சிருக்கோம். ஸோ அதுக்கு எல்லாத்துக்குமே என்ன எழுத்துக்கள் வரும், 2 எழுத்துக்கள் வர்றதை படிச்சிருக்கோம். அதை நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டு தான் இந்த வேர்ட்ஸ் நம்ம எழுத போறோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வேர்டு என்னது, ரிங். ஸோ ரிங்குக்குள்ள ரீங்கிறதுக்குள்ள இரு கூட்டல் இ 2 எழுத்து வருது இல்லையா, உயிரெழுத்தும் மெய் எழுத்தும். அடுத்து இங்குன்றது அப்படியே வந்துருது. ஸோ இதை நாம இப்போ இங்கிலீஷ்ல எழுதலாம். எப்படி எழுதுறது, இருன்றதுக்கு என்ன எழுத்து வரும், ஆர். ஈங்கிறதுக்கு ஐ. இங்குங்கிறதுக்கு நம்ம என்ன பார்த்தோம், என்னும் ஜியும் பார்த்தோம் இல்லையா. அப்போ RING, ரிங், இர், இ, ரி, இங், ரிங். அடுத்த வேர்டு பார்த்தீங்கன்னா கிளிங். ஸோ இக்கு பிளஸ் இல்லு கூட்டல் இ, லீ. அதே மாதிரி இங். ஓகேவா? ஸோ இங்க பாருங்க, இக்குங்கிறதுக்கு என்ன எழுத்து வரும், சி. இல், இ. அப்போ இல்லுன்னா எல் இல்லையா. ஸோ அது எந்த லா வேணா இருக்கலாம், இல்லுதான், இல்லை எல் தான் வரும். ஈங்கிறதுக்கு ஐ, கிளி, இங், கிளிங். என்ன பார்த்தோம், என்ஜி பார்த்தோம் இல்லையா.
இங்குனா என்னும் ஜியும். அப்போ CLING கிளிங் கிளிங். அடுத்தது பாருங்க ஷீ. ஷீங்கிறதுக்குள்ள இஷு கூட்டல் இ 2 எழுத்து இருக்கு. இதை நீங்க பிரிச்சு எழுத கத்துக்கணும். ப்ரீவியஸ் வீடியோல நான் சொல்லி கொடுத்துருக்கேன். இஷு இ ஷீ. அடுத்து இப். இப்ப நம்ம இதை எழுத போறோம். இஷ்ன்றதுக்கு என்ன பார்த்தோம்? எழுத்துக்கள் எஸ்ஸும் ஹெச்சும் எழுதணும். இஷ். ஈங்கிறதுக்கு ஐ. இப்புனா பி. இப்புனா பி வரும். இப்புனா பி வரும். அது ரெண்டையும் டிஃபரன்ஸ் புரிஞ்சுக்கணும். ஷிப். SHIP ஷிப். எத்தனை பேர் கரெக்டா எழுதுனீங்க? கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா செயின். ஸோ இது எப்படி எழுதுறது? ஸ்பெல்லிங் எழுதுங்க பார்க்கலாம் கமெண்ட்ஸ்ல. இப்போ செயின்னா சே. இது செயின்னு படிக்கூடாது, சே சவுண்டு தான். ஓகேங்களா? நமக்கு தமிழ்ல ஒரு எழுத்து தான் இருக்கு, சா சா. அது ரெண்டுமே இந்த எழுத்து தான் மென்ஷன் பண்ணுவோம். இப்போ வந்து பாருங்க இச்சு கூட்டல் ஏ தான் சே இல்லையா? ஈங்கிறதுக்கு ஈ கூட்டல் ஈ. அதே மாதிரி இன்னு அப்படியே வந்துடும். இதை நம்ம அப்படியே இங்கிலீஷ்ல எழுதலாமா? இச்சுன்றதுக்கு என்ன பார்த்தோம்? CH. சே இன் செயின். இங்க வந்து பாத்தீங்கன்னா ஏ இன் இருக்கு இல்லையா? ஏய். அப்போ ஏ ஐ வரும். ஓகே. இன் செயின். இப்போ இங்க என்னதான் வந்து நமக்கு சேன்ற சவுண்ட் இச்சு கூட்டல் ஏன்னு தமிழ்ல வந்தாலும் இங்க ஈ கூட்டல் ஈ தான். ஓகேங்களா? அப்போ இங்க என்ன ஆகும்னா இந்த ஏயும் ஐயும் சேர்ந்து இங்கிலீஷ்ல இருக்கு. அது அடுத்தடுத்த லெசன் நம்ம பார்க்கலாம். ஏன்ற சவுண்டுக்கு ஏ ஐ நம்ம எழுதுவோம். அப்போ இச் எயின் செயின். ஓகே. ஸோ அடுத்ததான் நம்ம எழுத போறது பாருங்க வார்த்தைகள் தட். ஸோ இங்க வந்து இது ஏ தே இட் டில்ல இட்டு. அப்போ இத்துக்கு TH அட் AT அட் தட். அதே மாதிரி இது வந்து சின் இச் இ சி. அடுத்தது இன் சின். இது எப்படி எழுதுறது? சி இச் CH இ ஐ என் சின். ஸோ இந்த மாதிரி நீங்க ஈஸியா வந்து இந்த 2 எழுத்து சவுண்ட்ஸ் நமக்கு தெரிஞ்சிச்சுன்னா அதுக்கான எழுத்து என்னன்றது நமக்கு தெரிஞ்சிடும். அடுத்தது பாருங்க டீச். இட்டு பிளஸ் ஈங்கிற சவுண்டு. அடுத்து இச்சு. ஓகே. இச்சுனா CH நமக்கு தெரியும். இட்டுனா டி. இங்க ஈங்கிறதுக்கு பாத்தீங்கன்னா இயும் ஏயும் சேர்ந்து ஈங்கிற சவுண்டு வரும். CH டீச். இதே டீச் அர்னா ER டீச்சர் அப்படின்னு வரும். ஓகே. இங்க டீச்ன்றதோட முடிஞ்சிச்சுனால TEACH டீச். அடுத்தது பாத்தீங்கன்னா செக். இச்சு கூட்டல் ஏ சே கமா இக்கு செக். இது எப்படி எழுதுறது? இச்சுனா CH. ஏங்கிறதுக்கு இங்க இ சவுண்டு. ஈக்கு தான் ஏ வந்திருக்கு. ஓகேங்களா? அதாவது ஏங்கிற சவுண்டு ஈக்கு வந்திருக்கு. சே இக்கு. அப்போ இங்க சியும் கேயும் வரும். ஸோ இங்க CKக்கும் நம்ம இக்கு சவுண்டு பார்த்தோம் இல்லையா? அப்போ CHECK செக். ஸோ அடுத்தது பாருங்க அடுத்த வார்த்தைகள் என்னது? லிங்க். லிங்க். லிங்க்குக்கு இல் பிளஸ் இ லி. இங் இக் ரெண்டுமே சேர்ந்து பார்த்தோம் பார்த்தீங்களா? NK. அப்போ இந்த வேர்டு எப்படி எழுதணும்? இல்லைன்னா எல் ஈக்கு ஐ இங்க் NK லிங்க். LINK லிங்க். அதே மாதிரி அடுத்தது பாருங்க பிங்க். இப் இ பி. அடுத்து இங்க்னு முடியுது. இங்க்னு முடிஞ்சா என்ன வரும்? NK வந்து வரும். அப்போ புனா பி ஐ என் கே பிங்க். பி பி இங்க் பிங்க். அடுத்தது டெக். இட் ஏ டே கமா இக். ஸோ இங்க வந்து இக்குக்கு வந்து பார்த்தோம்னா நம்ம அந்த CHக்கு இக்குன்ற ஒரு சவுண்டு பார்த்தோம் இல்லையா? இட்டுனா டி ஏ இ இக் டெக் டெக்னாலஜி. ஓகே. ஸோ அது அங்க வந்து நமக்கு டெக் TECH. இங்க CHக்கு தான் இக்குன்ற சவுண்ட் வந்து வருது. அடுத்தது வாட். யூ கூட்டல் ஆ டி. அப்போ இங்க வாட்ன்றதுக்கு WH யூ சவுண்டுக்கு ஏ டி வாட் வாட். அடுத்தது பாருங்க வென். வென் எப்படி எழுதுறது? ரொம்ப ஈஸியா எழுதலாம். இவு ஏ தான் வென் இல்லையா? இப்போ இவுன்றதுக்கு WH யூ யூ ஏ வி வே வென். நெக்ஸ்ட் விச் யூ பிளஸ் இ
கமா இச் விச். இச்சுங்கிறதுக்கும் படிச்சிருக்கோம், இவங்கிறதுக்கு நம்ம படிச்சிருக்கோம் இப்போ புது சவுண்டு. அப்போ இவங்கிறதுக்கு என்ன சவுண்டு வரும்? WH. ஈங்கிறதுக்கு I, இச்சுங்கிறதுக்கு CH, which. அதே மாதிரி phone, if, O, fo, in, phone. அப்போ ifங்கிறதுக்கு PH, ஓங்கிறதுக்கு O, N. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா E ஒன்று வரும் லாஸ்ட்டில். இங்கே ஈக்கு வந்து சைலண்ட். ஆனால் இங்கே வந்து நமக்கு என்ன ரூல் வருதுன்னா, இந்த ஓ போட்டு டேஷ் போட்டு ஈ போட்டு படிச்சிருப்போம்ல, ஓங்கிற சவுண்ட் வரும். ஆனால் படிக்கும்போது நமக்கு தெரியும், எழுதும்போது இந்த ஈ இல்லாமல் எழுதக்கூடாது. ஆனால் நமக்கு அந்த ஈ வந்து சைலண்ட் தான். அப்போ ஓங்கிறதுக்கு ஓ, இ, இடையில என் வந்து வரும். அடுத்தது பாருங்க கிராஃப். ஸோ இக்கு, இ, கி, இரு, ஆ, ரா, இஃப் சவுண்டு PH. அப்போ இது எப்படி எழுதணும்? GRAPH, கிராஃப். இங்கே ஏக்கு வந்து ஆங்கிற சவுண்ட், ஓகேங்களா? ஜி. ஸோ இங்கே வந்து பாருங்க கிராஃப் அப்படின்றதுல கீன்ற சவுண்ட் நமக்கு இருக்காது. சாரி, இந்த இடத்துல வந்து கு, ரா, இஃப் இப்படி தான் எழுதணும். கீன்னு எழுதணும்னா இங்கே ஈன்னு நமக்கு கூட்டல் வரும். ஆனால் அங்கே ஐ வந்து கிடையாது. GRAPH தானே எழுதுறோம். அப்போ இங்கே இக்கு தனியாக இருக்கும், இரு, அரா, கிராஃப். ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் எழுதணும். அடுத்தது நீங்களே எழுதுவீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது. சின்ன சின்ன வேர்ட்ஸ் தான் கொடுத்துருக்கேன் நம்ம கற்றுக்கிட்ட சவுண்ட்ஸ் படி. ஸோ ரொம்ப ஈஸியாக நம்ம எழுதிட முடியும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஷட். ஷட்டுங்கிறதுக்கு ஷா சவுண்டுக்கு என்னது? SH. இஷ் ஆனா SHUT, ஷட். அதே மாதிரி ஷெல். ஷெல்னா இஷு ஏ, ஷே, எல், ஷெல். இப்போ இது எப்படி எழுதுறது? இஷுன்றதுக்கு என்னது? SH. ஏங்கிறதுக்கு இ, இல், ஷெல். ஓகே, அடுத்தது புஷ். இப், ஊ, பூ, கமா இஷ், புஷ். அப்போ PU, பூ, H, புஷ். டக், டு, ஆ, டக்குன்னு படிக்கக்கூடாது, டக். அப்போ டி வரும். டான்னு படிச்சோம்னா டி வரும், டான்னு படிச்சோம்னா டி வரும். DUCK, டக். அண்ட் லாஸ்டா இருக்கக்கூடிய 4 வேர்ட்ஸ் பாருங்க. இங்க எல்லாமே இக்குன்னு முடியறதுக்கு நம்ம CKல தான் முடியும். எப்படி முடியும்னா லாஸ்ட்ல எல்லாத்துக்குமே CK தான் வரும், CKல தான் முடியும். ஓகே, ஏன்னா எல்லாமே இக்கில் தான் முடியுது. முன்னாடி இருக்கிறது பாருங்க டக். அப்போ இடு, ஆ, DU. சிக், சி, இ, சி, இக், CK. ரேக், RACK, ரேக். கிக், KI, கிக். இக்கு, இ, கி, கிக். ஸோ இன்னைக்கு நம்ம கற்றுக்கிட்ட இந்த 2 கான்சனன்ஸோட சேர்ந்து வரக்கூடிய சிங்கிள் சவுண்டானது நமக்கு நிறைய வேர்ட்ஸில் வந்து வரும். இது எங்கெல்லாம் வரும் நமக்கு அப்படின்னா, ஒரு வேர்டோட ஸ்டார்டிங்லேயே வரலாம். ஓகே, இப்போ வந்து CHங்கிறது செயின் அப்படிங்கிற வேர்டில் நமக்கு ஸ்டார்டிங்கில் கூட வரும். ஓகே, அதே மாதிரி வந்து இப்போ டீச் அப்படிங்கிற வார்த்தையில் நமக்கு லாஸ்ட்டில் கூட வரும். ஸ்டார்டிங்லேயே வரும், லாஸ்ட்லேயே வரும். அதே மாதிரி தான் உங்களுக்கு THம். இப்போ தட் அப்படிங்கிறதுக்கு வேர்டோட ஸ்டார்டிங்கில் வந்துச்சுன்னா, டீத் அப்படின்ற வேர்டு எழுதுனீங்கன்னா வேர்டோட லாஸ்ட்ல வந்து வரும். இதெல்லாமே ஸ்டார்டிங்லேயும் இருக்கும், எண்ட்லேயும் இருக்கக்கூடிய அந்த 2 எழுத்துக்கள். இதே மாதிரி இந்த NG எல்லாம் பார்த்தோம்னா நமக்கு வார்த்தையில கடைசியில தான் வரும், ஸ்டார்டிங்ல வந்து வராது. NKயும் அதே மாதிரி தான். எக்ஸாம்பிள் இப்போ வந்து ரிங், நெக்ஸ்ட் வந்து ரிங், இந்த மாதிரிலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு லாஸ்ட்ல தான் வரும், ஸ்டார்டிங்ல வந்து வராது. NKயும் அதே மாதிரி தான். லிங், இங்கு, அந்த மாதிரி எல்லாமே வார்த்தையோட லாஸ்ட்ல வந்து வரும். ஸோ உங்களுக்கு ஸ்டார்டிங்னாலும் சரி லாஸ்ட்லேயும் உங்களுக்கு அந்த சவுண்ட் வந்துச்சுன்னா, ஓ இந்த எழுத்துக்கள் 2 எழுத்து தான் வரும் அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களால் ஈஸியாக ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் எழுத முடியும். இன்னைக்கு நம்ம பார்த்த இந்த வேர்ட்ஸ் இல்லாமல் உங்களுக்கு இன்னும் நிறைய வேர்ட்ஸ் இந்த சவுண்ட்ஸ் வச்சு தெரியும்னாலும் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் வரும். ஸோ செக் பண்ணுறதுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.